அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுச்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசியானமந்தம் உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சிவராத்திரி வைபவம். அதில் ஒரு 4 ராசிகளுக்கும் 5 ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியுடைய வைபவம் சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் சிவராத்திரி ஆனதுக்கப்புறம் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு. அதில் இந்த சிவராத்திரி 2024 8ஆம் தேதி வரக்கூடிய 8ஆம் தேதி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அற்புத தினத்தில் கிரகங்களுடைய அமைப்பும் அதனால் உருவாகக்கூடிய மங்களகரமான யோகங்களை, சில யோகங்கள் இணைவதனால அற்புதமான ஒரு நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியும் சிவராத்திரிக்கு அப்புறம். அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வைபவம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்பொழுது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியான திதியில் மகா சிவராத்திரி தினம் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவம். அற்புதமான இந்த நாளில் பார்த்திங்கன்னா 4 ஜாம் அபிஷேகங்கள், அலங்காரம், சிறப்பு பூஜையெல்லாம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நம்மளுடைய இந்து பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி அதிகாலை 4:45 மணிக்கு தொடங்கி அந்த நாள் முழுவதும் சிவயோகம் இருக்குது. அதே போல் சர்வார்த்த சித்தி யோகம் காலை 6:45 மணிக்கு தொடங்கி 10:41 வரைக்கும் நீடிக்கும். சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகம் நீடிக்குது. இந்த சிவயோகம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அது இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வார்த்த சித்தி யோகமும் சிவயோகமும் சேருகின்றது. இந்த நேரத்தில் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகமும் உருவாக இருக்குது. கும்பராசியில் சுக்கிரன், சனி, சூரியன் இந்த 3 கிரக சேர்க்கமும் மீனத்தில் ராகு, புதன் இணைவும் நடக்கிறது. அதில் முதல்ல வரக்கூடிய அமைப்பாக ராசியை பார்க்கும்பொழுது மகா சிவராத்திரியில் உருவாகக்கூடிய இந்த யோகத்தால் அற்புதமான பொருளாதார பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் யார்? இந்த மேஷத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொருளாதார அமைப்பை மாற்றி கொடுக்குறார். இந்த சிவராத்திரி ஆனதுக்கப்புறம் மெல்ல 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 இவங்களோட அந்த ராசிகளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மெல்ல மெல்ல நடக்கும். எல்லா விருப்பங்களையும் உங்களுக்கு மெல்ல மெல்ல முடிச்சு கொடுக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் முன்பு செய்த கடின உழைப்பு, அதை போட்டிருந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு எல்லாமே இந்த சிவராத்திரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பித்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டம். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மேஷத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சிவராத்திரி, இந்த சிவயோகம், இந்த சந்திரமங்கல யோகம்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பான பலன்களை நல்ல வாரி வழங்க கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சுருந்தாலும் சரி, அந்த வேலையில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சிவபெருமானுடைய அருளால் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக முதல் ராசிக்காரர்கள் இருக்கும். அதாவது தடைப்பட்டிருந்த எல்லா விஷயமுமே இதுக்கு மேலே மெல்ல 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 நடக்க ஆரம்பிக்கும் சிவராத்திரிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய அந்த சுபமங்கல யோகம் இதெல்லாம் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய வண்டி, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து டிஸ்கஷன்ஸ் எதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும். திருமண முயற்சிகளில் நல்ல தகவல்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிவராத்திரிக்கு அப்புறம் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது வெற்றி உண்டு. அப்போது இந்த சிம்மம், மிதுனம், மேஷம் இந்த 3 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சிவயோகமும் சந்திரமங்கல யோகமும் சேர்ந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3 ஜாம பூஜைகள் நடக்கப்படுவது ஒரு அமைப்பு. இந்த கும்பராசியில் நடக்கக்கூடிய சுக்கிரன், சனி, சூரியனுடைய சேர்க்கை, மீனத்தில் ராகு மற்றும் புதனுடைய இணைவு சேர்ந்து இருக்கும் பொழுது இது நல்ல ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மட்டும் இல்லாமல் மகர ராசியில் செவ்வாய், சந்திரனுடைய சேர்க்கையும் நடைபெறுகிறதுக்கு. ஸோ
ஸோ இது காலையில் 6:45, அதாவது இந்த சர்வசாந்தி யோகம்னு சொல்லக்கூடிய சர்வார்த்த சித்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 6:45க்கு மேலே மகா சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த சிவராத்திரி சிவயோகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு இந்த 3 ராசிக்காரர்களுமே காரம் பசுப்பால் இல்லை அப்படின்னா பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது பொருளை கொடுத்து, வெண்ணெயை ஆஞ்சநேயருக்கும் அதே மாதிரி இந்த காரம் பசும்பால் அபிஷேகத்துக்கும் வில்வத்தையும் கொடுத்து அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள்லாம் செய்து அன்னதானம் செய்வது மேஷம், அதே மாதிரி சிம்மம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த சர்வார்த்த சித்தி யோகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரமங்கல யோகம், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சிவராத்திரி அமைச்சு கொடுக்குறார். ஸோ அதனால் இந்த 3 ராசிக்காரர்களுமே இந்த தேய்பிறை சதுர்த்தி வரக்கூடிய மகா சிவராத்திரி நாட்களில் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை சொல்லதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி வைபவம் திருவண்ணாமலையில் நடக்க இருக்குது. இதற்குண்டான இன்விடேஷன்ஸ் ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அது இன்விடேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இன்விடேஷன், லொக்கேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மார்ச் 8ஆம் தேதி காலையில் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சூரியலிங்கத்துக்கு அடுத்தாக இருக்கக்கூடிய சடை சுவாமிகள் ஆசிரமத்தில் நடக்க இருக்குது. 6 மணிலேருந்து அன்றைக்கு நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் 6:30 மணிக்கு மேலே 6லேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜை உண்டு. அதற்கப்புறம் தேவாரம், திருவாசகம், சிவபுராணத்தினுடைய பதிகங்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு, அன்னதானம் உண்டு. அதற்கப்புறம் இரவு 12 மணிக்கு மேலே சக்தி வாய்ந்த 4 ஹோமங்கள் நடக்க இருக்குது. சுதர்சன ஹோமம், குபேரலட்சுமி ஹோமம், கடந்து இருக்கக்கூடிய கார்த்தவீரியஜன ஹோமம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாருத்ர ஹோமம் நடக்க இருக்குது. அதற்கப்புறம் பிரசாத விநியோகங்கள் நடக்க இருக்குது. ஸோ அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த சிவராத்திரியில் மகாசிவனுடைய அருளை பெறுவதற்காக உங்களுடைய பேரையும் உங்களுடைய நட்சத்திரங்களையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ இந்த சிவலோகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு முடங்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த பசும்பாலும், வில்வம், அதே மாதிரி மஞ்சள், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். பிறவி பெருங்கடனை தீர்த்து கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம் இந்த சிவயோக காலம். தீவிரையில் வரக்கூடிய மகா சிவராத்திரி யோகம். நற்பவி.